அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எல்லா பெண்களுக்குமே பார்த்திங்கன்னா தங்க நகை வாங்கிறதுக்கு ரொம்பவுமே விருப்பம் அதிகமாக இருக்கும். அது அவங்க அணிஞ்சிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி ஏதாவது ஒரு அவசர தேவை, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, ஒரு சொத்து வாங்கணும் அல்லது வீடு வாங்கணும், ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படிங்கும்போது அதை நம்ம அடகு வைக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக கூட வாங்குவோம். ஏன்னா தங்கம் கையில் இருந்துச்சு அப்படின்னாவே பாதி கவலை இல்லை. ஏன்னா அதை நம்ம அணிஞ்சிக்கலாம். அதே போல் அவசர தேவைக்கும் அடமானம் வச்சு பணமும் பெற முடியும். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தங்கம் வாங்குறதுங்கிறது அவ்வளோ சுலபமாக எல்லாருக்கும் அமைஞ்சறது கிடையாது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்வர்ண தோஷம் அப்படின்னு இருக்கும். அதாவது பணம் நிறைய வச்சுருப்பாங்க, ஆனால் நகை வாங்குவதற்கான ஒரு பாக்கியம் கிடைக்காது. நீங்கள் நினைக்கலாம், அது எப்படிங்க நகை வாங்கணுன்னா காசு இருந்தால் போதுமே அப்படின்னுட்டு. அந்த மாதிரி கிடையாதுங்க. கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு யோகம் இருக்கணும், அதிர்ஷ்டம் இருக்கணும். அப்போ தான் அந்த நகை நம்மளால் வாங்க முடியும். அதையும் மீறி நம்ம வாங்கினோங்கும்போது அது நம்மக்கிட்டேயே நிரந்தரமாக தங்கிறதுக்குன்னு ஒரு யோகம் இருக்குது பாருங்கள். அது எல்லாருக்குமே அமைஞ்சிடாது. காணாமல் போகலாம், இல்லைன்னா யாருக்காவது கொடுத்துட்டு அது திரும்ப கிடைக்காம போகலாம். இந்த மாதிரிலாம் ஏற்படும். இப்போ தங்கம் பார்த்திங்கன்னா விற்கிறதே 1,20,000க்கு மேலே போயிடுச்சு. சரிங்களா? அப்போது இந்த வாங்கிறதுங்கிறது இனி நடக்கவே நடக்காதா, நம்ம குழந்தைங்களுக்காக வாங்கி சேர்த்த முடியாதா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய தாய்மார்களுக்கு, குறிப்பாக சொல்லணுன்னா இந்த மிடில் கிளாஸ் பெண்களுக்கு ரொம்பவுமே இது ஒரு கஷ்டமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி எவ்வளோ விலைக்கு தங்கம் போனாலும் பரவாயில்ல, நான் சொல்லக்கூடிய நாட்களை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, சொல்லக்கூடிய நேரத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அந்த நேரத்தில் ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே எவ்வளோ விலையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களால் தங்கம் அப்படிங்கிறத வாங்க முடியும். அதுவும் ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை நீங்கள் தொடர்ந்து தங்கம் வாங்குவதற்கான யோகம் உங்களுக்கு அமையும். அந்த மாதிரி ஒரு நேரம் யோகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திரிபுஷ்கர யோகத்தை சொல்லலாம். இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறது மாதம் வராதுங்க. வந்தால் ஒரு மாதத்தில் ஒரு தடவை வரும், இல்லைன்னா 2 தடவை வரும். சில மாதங்களில் வரவே வராது. சரி, இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிழமை, தேதி, நட்சத்திரம் இந்த 3ம் ஒத்து வரும்போது தான் நமக்கு இந்த திரிபுஷ்கர் யோகம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நாளைய நாளில் நமக்கு அந்த யோகம் இருக்குது. நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு பிப்ரவரி 24ஆம் தேதி கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது, சுக்ல சப்தமி இருக்குது, அதாவது வளர்பிறை சப்தமி திதி இருக்குது, செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்குது. இந்த நாளில் நமக்கு இந்த திரிபுஷ்கர் யோகம் இருக்குது. இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது. அது என்ன நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் 6:56 7:02 மொத்தம் பார்த்திங்கன்னா 6 நிமிஷம். இந்த 6 நிமிஷத்துக்குள்ளே நம்ம நகை கடைக்கு போகிறது, நகை வாங்கிறது, இதெல்லாம் நமக்கு 3 முறை வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். என்ன கிண்டல் பண்ணுறீங்களா? 6 நிமிஷத்தில் எப்படி நகை கடைக்கு போக முடியும்? அதுவும் பார்த்திங்கன்னா காலையில் 6:56 யாருங்க கடை திறந்து வச்சுருக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் இப்போ கேட்பீங்க. ஆன்லைனில் இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. அது மாதிரி உங்களுக்கோ உங்கள் கணவருக்கோ தெரிஞ்சிச்சு அப்படிங்கும்போது ஒரு 1/2 கிராம் அளவுக்காவது நீங்கள் இந்த நேரத்தில் தங்கம் வாங்கிறது அப்படிங்கிறது நல்லது. சரி, என்னால் இந்த டைமில் வாங்க முடியாதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த திரிபுஷ்கர் யோகத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது பார்த்திங்கன்னா நமக்கு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வருது. அது வரத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வீடியோ போட்டு ஞாபகப்படுத்துகிறேன். சரிங்களா? இப்போது இந்த டைமில், அதாவது இப்போ நாளைய நாளில் நான் சொல்லக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது அடுத்த முறை வரக்கூடிய திரிபுஷ்கர் யோகத்தில் நீங்கள் காசே இல்லைன்னாலும் நகை வாங்கிறதுக்கான யோகம் உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு வகையில் கிடைக்கும். சரிங்களா? அந்த பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தலாம். அதை முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன இந்த நேரத்துக்குள்ளார நீங்கள் செய்யறது அப்படிங்கிறது நல்லது. இதை சுத்தமாக இருக்கிறவங்க தான் செய்யணுமா, பீரியட்ஸாக இருக்கிறவங்க செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சுத்தமாக இருக்கிறவங்க இதை செஞ்சு முடிச்சுட்டு பூஜை ஏரியில் போய் 1 நிமிஷம் வச்சு வழிபாடு செய்கிற மாதிரி வரும். பீரியட்ஸில் இருக்கிறவங்க நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கணவர் குழந்தைங்கிட்ட சொல்லி இதை பூஜை ஏரியில் வைக்க சொல்லிடுங்க. சரி, என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு காலியான மண்ணகள் எடுத்துக்கோங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கல்லுப்பு போடணும். இந்த கல்லுப்பு சமையல் அறையில் இருக்கிறத நீங்கள் எடுத்துக்கூடாது. புதுசாக ஓப்பன் பண்ணாத பேக்கெட் வச்சுருந்திங்கன்னா அதுலேருந்து எடுத்துக்கோங்க. இல்லை பரிகாரத்துக்குன்னு நான் பூஜை அறையில் கல்லுப்பு வச்சுருப்பேன், அதை தான் எல்லா பரிகாரத்துக்கும் பயன்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்திங்கன்னா அதுலேருந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் எடுத்து வலது கையால் அழுத்தம் கொடுத்து பிடிச்சி மகாலட்சுமி தாயாரை மனதார வேண்டிக்கோங்க.
இப்போ நான் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் எனக்கு பலன் கொடுக்கணும், எனக்கு வந்து தங்கம் சேர்வதற்கான பாக்கியம் வந்து கிடைக்கணும்னு மனதார வேண்டிக்கோங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி செய்யுங்க. சரிங்களா? குளிச்சுட்டு செய்கிறது சிறப்பு. குளிக்க முடியலைனாலும் முகம் கை காலாவது கழுவிக்கிட்டு வந்து இது செய்கிறது சிறப்பு. சரிங்களா? இப்போ வந்து இதை போட்டுருங்க. இதில் போட்டுட்டு இப்போ இந்த கல்லுப்புக்கு மேலே கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் குங்குமம் இது நடுப்பகுதியில் வந்துட்டு வச்சுருங்க. அடுத்தது 1 ரூபாய் காசு ஒன்றே ஒன்று எடுத்து அதையும் வந்துட்டு நீங்கள் இந்த பொட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. காசை பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி கழுவிட்டு அதன் பிறகு வந்துட்டு இந்த மாதிரி வந்து வைங்க. அடுத்து உங்கள்கிட்ட தங்க பொருள் ஏதாவது இருக்குது, அதாவது ஒரு திருகாணி இருக்குது, மோதிரம் இருக்குது, கம்மல் இருக்குதுங்கும்போது அதை வந்துட்டு நீங்கள் கழுவிட்டு இது மேலே வந்து வைக்கலாம். தங்கம் இல்லை அப்படிங்கிறவங்க வெள்ளியில் ஏதாவது ஒரு பொருள் வைக்கலாம். ஒரு வளையமாட்ட ஒரு மோதிரம் வச்சுருக்கீங்க, இல்லை கொலுசோட ஒரு முத்து வச்சுருக்கீங்க, வெள்ளி தோடு ஒன்று உடஞ்சது இருக்குது அது வச்சுக்கிறீங்க. அப்படிங்கும்போது இது மாதிரி ஏதாவது ஒன்று சம்திங் வந்து நீங்கள் வெள்ளியில் வந்துட்டு வைக்கிறது சிறப்பு. ஏன்னா இந்த வெள்ளியை வச்சு நம்ம பரிகாரம் செஞ்சோம்னாவே தங்கம் வாங்குவதற்கான யோகம் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த அட்சய திருதி நாளில் கூட தங்கம் வாங்க முடியலனாலும் வெள்ளியை வாங்க சொல்லுவாங்க. ஏன்னா தங்கம் வாங்கினா தங்கம் மட்டும்தான் சேரும், வெள்ளி வாங்கினா வெள்ளியும் சேரும், தங்கமும் சேரும். சரிங்களா? அதனால் ஒரு துளியூண்ட அளவுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கழுவிட்டு இது மேலே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. இப்போ இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை அறையில் வச்சுருங்க. அங்கே ஒரு விளக்கேற்றி வச்சுருங்க. இப்போது ஓம் மகாலட்சுமி நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் வந்துட்டு 27 முறை அல்லது 108 முறை வந்து சொல்லலாம். இல்லைன்னா ஐஸ்வர்ய லக்ஷ்மி நம அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். அல்லது சுக்கிரனுடைய இந்த ஒரு வரியை வந்துட்டு சொல்லலாம். ஓம் சுக்ராய நமக, ஓம் சுக்ராய நமக, ஓம் சுக்ராய நமக. இதை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம். இது எல்லாத்தையுமே 6 நிமிஷத்துக்குள்ளே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கல் போட நம்ம இந்த காசு வைக்கிறது, வெள்ளி வைக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம 6 நிமிஷத்துக்குள்ளே பண்ணோம் அப்படின்னாவே போதும். சரிங்களா? இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா கூட வந்துட்டு சொல்லலாம். சரிங்களா? இது இந்த ஒரு நாள் முழுக்க அப்படியே வந்து இருக்கட்டும். அடுத்த நாள், அதாவது புதன்கிழமை நாளில் நீங்கள் இந்த கல்லுப்பை எடுத்து ஓடுகின்ற நீர்நிலைகளில் விட்டுடலாம், இல்லைன்னா வாஷ்பேசன் சிங்கில் கரைச்சி விட்டுடலாம். இந்த காசையும் அந்த தங்க பொருளோ வெள்ளி பொருளோ வச்சிங்களா, அதையும் எடுத்து உங்களுடைய பீரோவில் வந்து வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக அடுத்த திரிபுஷ்கர யோகத்துக்குள்ளார நமக்கு ஏதாவது ஒரு வகையில் வருமானத்தை பெருக்கி கொடுத்து சொர்ண தோஷத்தை வந்து நீக்கி தங்கம் வாங்குவதற்கான பாக்கியத்தை வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அவசியம் வந்து செய்யுங்க. ஒரு முக்கியமான விஷயம், திரிபுஷ்கர யோகத்தில் நம்ம என்ன செஞ்சாலும் அது 3 முறை தொடர்ந்து செய்கிற மாதிரி ஒரு பாக்கியம் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களுக்கு இந்த நிமிடங்களை பயன்படுத்துங்க. அதாவது மளிகை சாமானம் வாங்கிறது, இல்லை துணிமணி வாங்கிறது, இல்லை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, டெபாசிட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் வந்து பயன்படுத்தணும். இந்த பெரிய காரியத்துக்கு போகிறது, கடன் கொடுக்கறது அல்லது கடன் வாங்கிறது, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பண்ணிடாதீங்க. சரிங்களா? மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நல்லது. சரி, இந்த முறை இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். எவ்வளோ விலையில் விற்ற என்ன கிலோ கணக்கில் இனி உங்களுக்கு தங்கம் வாங்குவதற்கான யோகம் வந்து உண்டாகும். அனைவரும் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.